எல்லாம் தகடியா ஆயிடுவாங்க பூபதி. அதனால அவர்தான் எந்த வகையில எனக்கு அப்பான்ற விஷயத்த அவர்தான் சொல்லணுமா? ஐயா நீங்க தான் சொல்லுமா? ஐயா ஏண்டா ஐயா டேய் அருகாமையில் வந்து நல்ல முறையில் பாதத்தை படித்து ஆசீர்வாதம் பெற்று தெரியாத கேள்விகளை மனைவி கேட்டால் வரும்போதே உங்க அம்மா வந்திருக்கான்னு சொன்னா இந்த பரம கடவுளுக்கு அந்த உமா மகேஸ்வரி எப்படி அம்மா அது அவளே சொல்ல சொல்லு. என்னடா சொல்லுமா? இந்த உலகத்தையும் படைத்தவள் இந்த சக்தி, இந்த உலகத்தையே படைத்தவள் சக்தி தான், படைத்தவள் இந்த சக்தி, ஈசனையும் படைத்தவள் இந்த சக்தி தான். அவரை படைத்ததால் நான் அவருக்கு அவரை நான் படைத்ததால் அவருக்கு நான் அம்மா, அவர் எந்த வகையில எனக்கு அப்பா. அதை கேட்டோம். ஐயா பரமகடல யாரோ ஐயா பரமகடல ஏப்பா இந்த உலகத்தையே படைத்தவள் இந்த உலகத்தை படைத்தவள் சக்தி, உன்னையும் படைத்தவள் அம்மா தானா? இந்த பரம கடவுளையும் படைத்தவள் சக்தி. ஆமா, என்னை அவள் படைத்ததால் எனக்கு அம்மா. ஆமா, ஆனா அப்பா எப்படி? ஆமா டேய் இந்த உலகத்தை படைக்கின்ற பொழுது அவள் அகோர உருவத்தோடு 3 கண்களோடு இருந்தாள். அப்ப எங்க மச்சான் பார்த்தா நாராயண தங்கா உனக்கு 3 கண்கள் இருக்க கூடாது அப்படின்னு ஒரு கண்ணை பெற்று எனக்கு நெற்றி கண்ணாக பதிய வைத்தார். அப்பொழுது என்னுடைய நெற்றி கண்ணினால் அவளுடைய அகோர உருவத்தை எரித்து அழகான ஒரு பெண்ணாக மலையரசனுடைய மகளாக அவளை நான் படைத்தேன். அப்படி அவளை நான் படைத்ததால் அவளுக்கு அப்பா. இப்ப புரிஞ்சு போச்சா பூபதி? எப்படியம்மா இந்த உலகத்துக்கு அம்மை அப்பன் தாய் தந்தை யாருன்னு கேட்டா பரமனும் பார்வதியும். ஆமா விபரமா புரிஞ்சு போச்சு. ஆனா குடும்பத்துல இன்னைக்கு சண்டை வேணாண்டா நினைக்கிறேன். நீ போட உள்ள போடா. சரி 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 சரி. ஓஹோ மானம் கட்டுப்படும், இன்னைக்கு மரியாதை கட்டுப்படும். என்ன அப்படி முறைக்கிற? அப்படியே வச்சு தலைமையில வந்துட்டேன். அந்த சிவபெருமான் சிவனாடி இருக்கிறாரு, அவரை பார்த்து 8 வதிக்கு போற காரிமிக போற கேட்காது கேள்வி கேட்கிற பேசினாரா? என்ன ஏமா அந்த சிவபெருமான் சிவனாடி இருக்கா? ஆமா, அவரை பார்த்து 8 வதிக்கு போற கேட்காது கேள்வி கேட்கிற காரிமிக என்ன? ஒரு ஆம்பளையால போய் 8 வதிக்கலாமா? காரி துப்பலாமா? தலைமையில 8 வதி பண்ற? ஐயோ ஐயோ, அப்ப என் ஆம்பளையானே போய் தலைமையில ஒதுக்க போனேன், காரி துப்ப போனேன். பாக்குறவங்களுக்கு தெரியாது ஆம்பளையான ஒதுக்க போறேன். நான் ஏன்டா அவரை போய் ஒதுக்க போறேன்? ஏண்டா நான் சரி இடபாகத்துக்கு நான் போறேன், உன் இடத்துக்கு நீ போற, என் இடத்துக்கு நான் போறேன். ஏன்னா எனக்கு சொந்தம் இருக்குது. ஐயா வேற யாரு பின்ன பேசுற? ஆமா எனக்கு சொந்தம் இருக்குது, உரிமை இருக்கு. அவன் பாதிக்கு உடம்பு அப்படி சொல்லுவான்னு பாக்குறேன். சரிப்பா. ஏய் அப்ப நான் இப்ப என் இடத்துக்கு நான் போறேன், அவ தலைமையில உட்காந்து சக்காலத்திய கங்கா. ஆமா, அவ என்ன பார்த்து முறைக்கிறா? அவளை இன்னொரு கேளு. சக்காலத்து சண்டையாட்டுக்குது, அவளதான் பேசுறேன். யாரு உனக்கு எப்படி அந்த ஐயா கிட்ட பாதி பாகம் இருக்குதோ அது போல அந்த அம்மா இருக்குது. அவங்க அந்த அம்மா இடமாக சேர வராங்க. நீ அந்த அம்மா பார்த்து முறைக்கிற கேட்காத திரும்ப அப்புறம் பின்னால வந்து நிக்கிற, பின்னால பார்த்து முறைக்கிறேன். என்ன? ஆமா, அந்த அம்மா ரொம்ப ஆர்வம் தான். என்னப்பா இது? என்னப்பா மேல இருக்க கீழே வாடி போயிட்டு ஐயோ மரமகாரே ஏம்பா இப்ப வர சரக்கு சரியில்லை. வர கோட்டை சரியில்லாத கோட்டா இருக்குது, மோசமான கோட்டா இருக்கு. கொஞ்சம் தண்ணி அதிகமா கலந்து குடிங்க. டேய் சாரா இல்ல கோட்டர் இல்ல, நான் கஞ்சா அடிக்கிறாள் அதெல்லாம் எரியலடா. என் தலை மீது கங்காதேவி இல்லை என்றால் நான் பத்தி எரிந்து விடுவேன். நீ அவருக்கு தண்ணி ஆனா நமச்சிவாய் இன்னைக்கு சண்டை வேணாண்டா குடும்பம், சண்டை வேணான்னு சொல்லிட்டு கம்மி. எங்க அடிச்சா சண்டை வரும்? நோர்ல அடிச்சா சண்டை வரும். அந்த மாதிரி இப்ப நோர்ல அடிச்சுங்கற. ஆமா போ, நான் உங்க கூட வரலடா. என் குடும்பத்துக்கு நீங்க வராதீங்க. அவன் நல்ல மனுஷன் போடா. ஓ ஆமா ஏங்க பாதுதி வச்சாரியா? இது கொல்லு கொடி பந்தலுக்கு யாரா? அது எங்கடா கொல்லு கொடி பந்தலுக்கு ஏறா?
டேய், நீ போடா, டேய். டேய், அவன் இன்னைக்குதான் ஒற்றுமையா இருக்கணும் வர்றான். போடா, ஏன்டா இருந்தாங்க? ஒத்துமையா இருக்குதா? போடா உள்ள. பார்வதி, ஐயா 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 குடும்பமா இது இல்ல குடும்பமா கேக்குறேன். இந்த பைப்புல தண்ணி வராது. வராத மயிலாச்சு, போடா. போடா நீ போடா. சுவாமி பார்வதி, உட்காரு. என்னடா ஏங்க நான் சுவாமி நான் என்ன நீ உட்கார்ந்து கேக்கட்டும். என்னடி என்னடின்னு மேல கை வைக்கிறேன். என்ன ஏத்து வந்து கேட்டா என்ன என்ன உட்கார்ந்து இந்த உலகத்துல கல்லாம்படியா வந்துட்டானா சும்மா ஆம்லேட் அடிக்க போடுறாங்க. என்னமா இது? எனக்கு இருக்கிற ரோசை கூட உங்களுக்கு இல்ல. ஐயா 10 நாள் ஆட்டம் ஆடிட்டு வீட்டுக்கு போனேன். பாதி நேரத்துல என் பொண்டாடி சீனுனேன். இன்னும் 10 நாள் இல்லாத அப்படின்னு பசங்களை எழுப்பிட்டா. அப்படி சொல்லிட்டு நேரம் வாசப்படி தாண்டி வெளியே வந்த மாதிரி வராண்டால என் மாமியா படுத்துந்தான். அந்த ரோசை கூட உங்களுக்கு இல்லைங்க. கதையும் உங்க குடும்பத்து கதையும் பின்ன எங்க வீட்டு வந்து பிரச்சனை கிடையாது. வரேன் இரு. அவசரப்படுற அப்படியே ரொம்ப இடிட்டாங்க. ஐயோ ஐயோ நீ ஏன் சொல்லு ஆமா நீ மரியாதை நீ உட்காந்து நான் என்ன ஆத்து தண்ணி இது அடிச்சு ஓடி ஆமா எட்டு தண்ணி தான் அதை கொண்டு குடிக்கணும் குளிக்கணும் முட்டா ஆசை முடிச்சிடும். நல்லா இருக்கும். நீ போடா நீ எங்கேயும் விளக்க தேவல. நான் எனக்கு ஏண்டா பின்ன எந்த நேரமும் இன்பமா இருக்க முடியும் குடும்பத்துல துன்பமா இருக்க முடியும். ஏன் சக்தி துன்பம் வீட்டுக்காரன் தான் வந்தான் பக்கத்து வீட்டுக்காரன் வரான் போனமா வருவான் பரியவா ஏங்க ஆட்டோல ஏறி போக ஆட்டோல ஏறி போக உட்காந்து என்னன்னு கேட்டேன். போறமா பேசணும். யாரு நீங்க வர தேவை உங்க குடும்பத்தை நான் ஒண்ணு வரல. சூரிய பார்வதி ஏங்க பார்வதி உட்காரு உட்காந்து பேசு. ஓ ஐயா ஆமா ஐயா தண்ணி பார்க்கல நான் ஓகேண்டேஸ்வரா யா 2 நாள் சம்பளம் கூட வீட்டுக்கு போயிடுறேன். போடா 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 என் குடும்பத்தை நீ ஏன்டா வந்து கெடுக்குற? ஏ கூப்பிட மாட்டீங்களா பார்வதி பட்டா இல்ல பொறும் போக்கு கட்டல கூட இந்த கேள்வி உங்களுக்கு தேவையா? ஏண்டா பட்டா இல்ல பொறும்போக்குன்றாங்க நீங்க பொறும்போக்க நீங்க டேய் அவன் கேட்டது உண்மை. சீ வெளிய சொல்லாத அசிமா நினைப்பாங்க. ஏண்டா பட்டா இல்ல பொறும்போக்குன்றாங்க. பட்டா இல்ல பொறும்போக்கு இந்தாங்க பின்ன அவங்க போய் பட்டா இல்ல பொறும்போக்கு கேக்குறாங்க. ஆமா நீ ஆமான்னு ஒத்துக்கற. உண்மைதான். எப்படி நான் இருக்கக்கூடிய இடம் சுடுகாடு. சுடுகாடு சுடுகாட்டை எவனா பட்டா பண்ண முடியுமா? எவன் பட்டா பண்ணலாம்? எவன் பண்ணுவான்? இப்ப எல்லாம் பட்டா பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் நிலத்தோட நில சேர்த்துக்கினாங்க பூரா கரும்பு எடுத்தாங்க. இப்ப போதைக்கு இடம் இல்ல போறோம் பூரா எவன் ஒன்னா சேர்க்கலாம். சிவன் சொத்து நாசம் என் மான வம்ச வழியே இல்லாத போயிடும். ஆமா நீ பட்டா இல்லன்னு சொல்றியா? நான் இருக்கக்கூடிய இடம் சுடுகாடு. ஏறக்கூடிய வாகனம் காளை மாடு அன்பருக்கு கொடுப்பது முத்தியல் வீடு காதில் அணிவது கையில் எடுப்பது திருவோடு. அப்ப டூ 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 5 டூ. அதனால் நான் இருக்கக்கூடிய இடம் சுடுகாடு. சுடுகாட்டை எவனா பட்டா பண்ண முடியுமா? அதனாலதான் பட்டா இல்ல பொறம்போக்கு. பொறம்போக்கு யார பார்த்து பட்டா இல்ல பொறம்போக்கு திருவண்ணாமலை எடுத்துக்கோ. 27 ஏக்கரா 17 சிண்டு திருவண்ணாமலையில. சிதம்பரம் எடுத்துக்கோ 50 ஏக்கரா 32 சிண்டு. அவரை பார்த்து பட்டா இல்ல பொறம்போக்குன்ற
ஏண்டா திருவண்ணாமலை சிதம்பரம் இது மொத்தமும் இவர் பேர்ல பட்டா நினைக்கிற? ஏண்டா டேய் என்ன சொன்ன? திருவண்ணாமலை எத்தனை ஏக்கரு? 27 ஏக்கர் 17 சென்ட். அந்த சென்ட் கணக்குல வராது இருக்கக்கூடாதா? 23,500 ரூபாய் சதுரடி. சரி 27 ஏக்கரு 17 சென்ட். அந்த அது யார் பேர்ல பட்டா தெரியுமாடா? யார் பேர்ல? ஏண்டா அண்ணாமலையார் மனைவி அபிதா குஜாம்பாள். சொல்லு. அபிதா குஜாம்பாள். அபித குஜாம்பாள். அதாங்க என்னது அபிதா குஜாம்பாள். அபித குஜாம்பாள். அபிதா குஜாம்பாள். ஏய் அந்த அபிதா குஜாம்பாள் நான் தான். நீதான். என் பேர் தான் பட்டா. பட்டா. அங்க எங்க அண்ணன் தானே போட்டிருக்காரு. நாராயணன். நாராயணன் தான் அதான் சாட்சி கையெழுத்து போட்டிருக்காரு. சரி. இவர் பேர்ல அந்த அந்த அண்ணாமலையார் திருவண்ணாமலையில ஒரே சென்ட் இடம் கிடையாது. தேவையில்லை. ஆனா சிதம்பரம் எடுத்துக்கோ. மத்த பூரா நீயே வாரிக்க. சிதம்பரம் எத்தனை ஏக்கர் சொன்னா? 50 ஏக்கரா 32 சென்ட். அப்பா அந்த சென்ட் கணக்குல வராம 9,500 ரூபாய் சென்ட். இப்ப ஏண்டா சிதம்பரத்துல தில்லை நடராஜ பெருமாளுடைய மனைவி சிவகாம சுந்தரி. அந்த சிவகாம சுந்தரி நான் தான். என் பேர்ல தான் அங்கேயும் பட்டா. எங்க அண்ணன் கோவிந்தராஜ் தான் அங்கேயும் சாட்சி கையெழுத்து போட்டிருக்காரு. இவர் பேர்ல ஒரே சென்ட் இடம் கிடையாது. என்ன கேட்டு காலத்தில் தேவைப்படுங்க. ஒரு 6 அடியாச்சும் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கல. ஒரு அடி எனக்கு தேவையில்லை. 6 அடி இல்லைன்னா எப்படிங்க அது? டேய், எனக்கு தேவையில்லை. எப்படி? ஏன் கேட்டா எவன் அழிந்தாலும் இவன் அழிவதில்லை. இந்த சிவம் அழிவது கிடையாது. இல்லை. அதாவது சா சி சா சி கால் வாங்கல்னா சா சா அப்படி சூழ்ச்சி கால் வாங்கினா சி சி. ஆமா. இந்த சிவம் இருக்கிறதுக்கு இந்த ஜீவன் இருக்கும். ஜீவன் இருக்கும். இந்த ஜீவன் நான் ஒதுக்கி சிவம் ஒதுக்கிட்டா சிவன் ஒதுக்கிட்டா அது சவமாயிடும். அதனால் எவன் அழிந்தாலும் சிவன் இந்த அழிவதில்லை. சிவம் அழிவது கிடையாது. அழிவதில்லை. அதனால எனக்கு அந்த 6 அடி மண்ணு தேவை கிடையாது. தேவை கிடையாது. போ. இன்னைக்கு சண்டை வேணா குடும்பத்துல. நல்ல முறை வந்து கடை போடுறேன். நல்ல முறை வந்துறானா? இந்த நேரத்துல என்ன நடக்கு தெரியுமா? போட செருப்பு நீ போடா. நீ நான் நான் என் வீட்டுக்காரர்கிட்ட நான் போக தெரியும். போடா நீ போடா. ஏங்க பார்வதி உட்காரியா? உட்காந்து பேசணும். நீ உனக்கு ஏன்னா ஆம்பளை கொஞ்சம் விட்டா போதேம்மா. ஏன் தலைமையில உட்காந்துக்கு நீ? ஏன் பாட்டி நம்ம வீட்டுல நம்ம இப்படி அடிச்சுக்கிறோம். பாட்டிக்கிட்ட போய் எப்படி செஞ்சுக்கிறான் வயசு இருக்குது. அடிச்சு பாயிருக்கு. ஏங்க பார்வதி உட்காந்து பேசு. ஏன் உட்காந்து பேசு. அப்படி பேசு. ஏங்க செருப்பால் அடிப்பட்ட நாதா நான் அடிப்பேன். இத்தனை வருஷமா உன் கூட கூத்தாரு எனக்கு தெரியாம எங்க போய் செருப்படி வாங்குறீங்க? நான் செருப்பால் அடிப்பட்டது உண்மை. அசிங்க வெளி சொல்லாத கேவலமானது. அது எப்படி? வேடுவ குலத்தில் பிறந்த திண்ணன் என்று ஒரு பையன். அவன் என்ன குலம்? திண்ணன். வேடுவ குலம். அவன் காட்டிற்கு வருவது ஒரு மிருகத்தை வேட்டையாடுவது, அதை கொண்டு வந்து அறுப்பது, அதை தீட்டு சுடுவது, அந்த கரியை ருசி பார்த்து கடிப்பது, அதை எடுத்து வந்து எனக்கு அந்த ஈஸ்வரனுக்கு ஊட்டுவது. ஆமா. ஐயர் வருவார். யாரோ சிவபெருமானுக்கு கரியை பறிச்சுட்டார் அப்படின்னு சொல்லி என்னை ஸ்தானபானம் செய்து பூமாலை சாத்தி அழகு பாப்பா. மறுநாள் இவர் கறி படைப்பா. அழுதுகிட்டே போறார் ஐயர். இன்று பதுங்கி நின்று பாருங்கள் அப்படின்னு கனவுல சொல்லிட்டேன். ஐயர் வந்தார். ஸ்தானபானம் செய்தார். பூமாலை சாத்தினார். ஒரு பக்கம் பார்த்து ஒரு பக்கம் பலி என்று பார்க்கிறார். ஆமா. இந்த பையன் ஒரு மிருகத்தை வேட்டையாடணும். அதை கொண்டு வந்து அறுத்தான். அதை தீட்டு சுட்டான். அந்த கரியை ருசி பார்த்து கடித்து எது மென்மையா இருக்கோ அதை எடுத்து வந்து எனக்கு ஊட்டுகின்றான். அப்படி ஊட்டும் பொழுது என்னுடைய வலது கண்ணில் நீர் வடிவதா காட்சி கொடுத்து கண்ணில தண்ணி வருவதா காட்சி கொடுத்து வலது கண்ணில் ஐயோ இறைவா சர்வேசா உன் கண்ணில் நீர் வடிகின்றது அப்படி என்று அம்பை எடுத்து அவனுடைய வலது கண்ணை பெற்று என் வலது கண்ணை வச்சுட்டான். ஆமா. தண்ணி நின்று விட்டது. உடனே தண்ணி வருவதா காட்சி கொடுத்தேன். அப்ப அந்த பையனை செய்தா அவனுக்கு ஒரு கண்ணு போய்விட்டது. இரண்டாவது இடது கண்ணை பெற்றார். அடையாளம் தெரியாது. அந்த அடையாளத்திற்கு அவன் செருப்பு காலான தூக்கி இடது கண்ணை வச்சுட்டு அவன் இடது கண்ணை பெற்று இடது கண்ணை வச்சுட்டான். அப்ப இரு கண்களிலும் அது போய்விட்டது. தண்ணி நீங்க நின்று விட்டது. அவனுக்கு 2 கண்ணு போய்விட்டது. தனக்கு 2 கண்கள் போனால் போகட்டும்.
இந்த இறைவனுடைய கண்ணில் நீர் வடியாமல் இருக்கட்டும். அப்படி அன்பு உள்ளம் கொண்ட அந்த வேடுவ குலத்தில் பிறந்த திண்ணன் என்ற பையனுக்கு அவன் கண்ணை பேர்த்து அப்பி வைத்ததால் 63 நாயன்மார்கள் கண்ணப்ப நாயனார் அவன் செருப்புக்காக தூக்கி அடையாளத்துக்கு வச்சான். அதுதான் செருப்பால் அடிப்பட்டனா. என்ன தப்பா யாரும் அடிக்கல. அதுக்கெல்லாம் புரியாது படுத்துங்க, புரிஞ்சது உட்காந்துங்க. எல்லாம் தூர வேஷமே விட்டு அடிக்க முடியும். கொஞ்ச நேரம் கேளு, நல்ல சொல்ல காதால கேளு மட்டும் போதும். அல்லது ஒரு நாளும் முடியல. இன்னைக்கு சண்டை வேணாண்டா. கொஞ்சம் நேரத்து பூஜையில் தனி முறை சும்மா ஆம்பளை நீ என்கிட்ட பேசு, அவனை பேசுற. ஏன்னா எந்த நேரமும் குடும்பத்துல சண்டை வந்துனே இருந்தா பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க? அதனால பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க? 3 பேர் பார்த்து 4 பேர் நல்ல குணம். அந்த பார்வதி ஈஸ்வரன் குடும்பம் ஒரு கண்டல் குடும்பம். அவன் அதுக்குள்ள கண்டல் கொடுத்து போயிட்டான் பாரு. ஒழுங்கா நீ என்கிட்ட பேசு. அப்புறம் நம்ம குடும்பம் அப்போ ஏதோ பரமக்கடவுளுக்கு பார்வதிக்கு தகராது. அந்த அம்மா அந்த வேலைக்கு ஒத்துக்கல பழகுது. பார்வதி சந்தோஷமா வர ஐயா தில்லை அம்பால என்னுடைய பொற்பிட செந்தாமரை பாதத்தை படித்ததால் நீ சுகம்மா வாழும்படி ஆசீர்வாதம். என்ன சொன்ன? சுகம்மா இரு. ஆமா நீ சொல்ற. ஆமா நீ சொல்லலாமா? ஆமா உனக்கு தெரியுமா? உனக்கு தெரியுமா? உனக்கு என்ன இருக்கு? நீ வந்து எனக்கு சொல்லலாமா? அம்மா ஐயோ 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 அம்மா ஐயோ 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 சுகமா இருன்னு சொல்றியே. கட்டு வந்த 4 முதல்ல எனக்கு என்ன நீ செஞ்சிருக்கிற? என் கால்ல விழுந்த. ஆமா சுகமா இருமான்னு சொன்னேன். நாசமா போ, மண்ணா போ, குடிச்சால போன்னு சொல்லுவேன். இப்ப கிரவங்களா என்னென்ன பொண்டாட்டிக்காக என்னென்ன வாங்கி தரான், என்னென்ன காட்டுறான், என்னென்ன இப்படி நில்லு. நீ அழகா இருக்க இல்லையா? சரி நான் இருக்கேன். நகை போட்டிருக்கா இல்லையா? போட்டிருக்கேன். அப்புறம் இதை விட என்னதான் தேவை? ஐயோ ஆமா வீட்டுக்காரர் தான் வந்து இந்த காலத்துல பூஜாவே கும்பாடி சாக நடத்துறாங்க. என்ன குடும்பத்துல கோளாறு பண்ற? எங்க குடும்பத்தை நாங்க பாத்துக்கோம். என் குடும்பத்தை பாத்துக்க போ. கம்முனுங்கிறாள் ஏத்தி விடுறாள். நீ ஒருத்தாண்டா போடா. அப்படி போடா. எதனாவது எடுக்கிறாண்டி சுகமா இருந்து சொல்றியா? கட்டிட்டு வந்த 4 முதல் ஏங்க ஐயா கர்த்தாரே கேளு என்ன
என்னை கல்யாணம் செய்து ஐயா அத்தரே நீங்கள் என்னை அழைத்துமே வந்து ஐயா வந்த நாள் முதலா எனக்கு எந்தெந்த உடைமை ஈசனே நீங்கள் எட்டினி பார்த்து ஐயா கட்டின தாலிக்கோ ஐயா கடமணி ஒன்றுண்டோ பூபதி அங்க வாயாண்டா பூபதி ஆச்சரியமா பேசு. ஏண்டா இவர் தாலி சுகமாரி சொல்றாரு தாலி கட்டின தாலி அந்த தாலிக்கு பக்கத்துல 2 குண்டு வாங்கி கோக்கணுமே அந்த குண்டு வாங்கி கோக்க பக்கு இல்ல இவருக்கு இவரு சொல்றாரு சகமாயிரு சகமாயிரு என்னங்க ஏண்டா அந்த தாலிக்கு நடுவுல 2 குண்டு கோக்கலாமே உங்க 2 குண்டு கோக்கல யார் 2 குண்டு கோக்கறதா அதான் பண்ணு. நீ லாஜி இல்லாத பையன் நீ போய் பேசுற. கட்டின தாலிக்கோ கடமணி உண்டோ கடமணி ஒன்றுண்டோ தாலி கட்டது உண்மை. அந்த தாலிக்கு பக்கத்துல குண்டு நானல் வாழை சிப்பி யார் வீட்டுல கோவிட்டு போங்க? அம்மா வீட்டுல இல்ல யார் வீட்டுல போப்பாங்க? அம்மா வீட்டுல தானே. அவங்க அம்மா வீட்டுல வக்கீல்னா என்ன போட்டுனியாமா? ஓ யார் பொண்ணு எங்க அம்மா வீட்டுல வக்கீல எங்க அம்மா வீட்டுல வக்கீல ஆமா இவரு அப்படியே மாளிகை கோபுரம் கட்டி வச்சிருக்காரு அவங்கள குறை சொல்ல போயிட்டாரு. ஆமா ஐயா 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 அம்மா இவர் எங்க வீட்டுக்காரர் எங்க தாய் கூட குறை சொல்றதுக்கு உனக்கு தகுதியே கிடையாது. ஆமா ஆமா தபாரு வக்கு உங்க அத்தா கேட்டா அப்புறம் நானே எதுக்கு ஜாதி உன் வம்சத்து பூரா ஈத்து ஐயோ கொஞ்சம் விட்டா போதுமே பின்ன நீ என்னையா பண்ண நீ? ஏன்னா 3வது மாசம் தாலி பிரிச்சு பாப்போம் தாய் வீட்டுல தான் போடுவோம்னு சொல்றியா அம்மா வக்கனையா பேசுறியா? இவர் என்ன பண்ணாரு என் பெண்ணு அத தச்சக உன்னை மகளா வேண்டி தவம் செய்யறான் நீ போய் அவனுக்கு 51வது பெண்ணா தாட்சாயினியா பெற அப்படின்னு சொன்னாரு. நான் இவரு சொன்ன வார்த்தையை கேட்டு நான் போய் தச்சனுக்கு மகளாக பிறந்தேன். தாட்சாயினியா பிறந்து அம்மா கொஞ்ச காலம் ஆச்சு, ஒரு 5 வருஷம் ஆச்சு. இவர் பிரிஞ்சு நான் இருக்க முடியாம ஒரு ஆத்தங்கரைக்கு சென்று மணலிலே லிங்கமாக செய்து ஐயா ஈசா பரமேசா இனிமே உன்னை பிரிஞ்சு இருக்க முடியாது என்னை ஆட்கொள்ளுங்க ஐயான்னு சொல்லிட்டு நான் வேண்டினேன். அப்போ இவர் என்ன பண்ணாரு நேரா ரிஷப வாகனத்துல வந்துட்டாரு ஆத்தங்கரைக்கு. வந்தவரு பாடி போலாம் உன் தாய் வீட்டுக்கு போலாம் உங்க அப்பா கிட்ட போய் பொண்ணு கேட்டு கட்டின்னு போறேன்னு சொல்லலையம்மா பாடின்னு சொன்ன உடனே நான் ஏறி ரிஷப வாகனத்துல உட்காந்துட்டேன். இவரு நேரம் என்ன பண்ணாரு நேரா கைலாயத்துக்கு ஈத்துட்டு வந்து என்ன தாலி கட்டாரு. அம்மா முறையா எங்க அப்பா கிட்ட பொண்ணு கேட்டு கட்டி வந்திருந்தா 3வது மாசம் இட்டுன்னு போய் எனக்கு தாலி பிடிச்சு கோத்துருப்பாங்க. எல்லாம் புண்டு 4 வயசுக்கு அனைத்தும் போட்டிருப்பாங்க. நீ ஈத்துட்டு வந்து தாலி கட்டிட்டாங்க யாரு உனக்கு போடுவாங்க? என்ன அம்மா தர குறைவா பேசுறேன் தாய் விட்டா பராசக்தியா என்னடா உங்க வீட்டுக்காரர் உன தரன்னு ஈத்துட்டு வந்தா? ஆமா தரன்னு ஈத்துட்டு வந்தா சூத்தி தெரிஞ்சிருங்க. தாலி கட்டிட்டா அவருக்கு வீடு இருக்குதா நிலம் இருக்குதா படுக்கிறதுக்கு குடிசை இருக்குதா பரதேசி கூட போய்கிறிய போடி ட்ரெஸ் இருக்குதா? அந்த குடிசையில தார்பாய் 3 தார்பாய் போலாமணி அந்த பரதேசி கூட வச்சுட்டு வாய்வாடா சரி கேள்வியா கல்லிகா ஏய் ஆமா ஆடி ஓடுகாலி ஐயா ஏ ஓடுகாலி இதான் ஈத்து வந்து தாலி அம்மா இவன் சட்டம் பேசுறான். இவங்க அப்பா இந்த தச்சகன் அவன் தபம் செய்தான். ஆமா அப்பா என்னப்பா வர வேணும் அப்படின்னு நான் கேட்டேன். அப்ப அவன் கேட்கிறா ஈசா உன் மனைவி எனக்கு மவளா பிறக்கணும் அப்படி வரம் கேட்டான். சரி அப்படியே வரம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வரம் கொடுத்தேன். இவன் தச்சக பிரம்மனுக்கு 51வது பெண்ணா தாட்சாயணியா பிறந்து வளர்ந்தான். கொஞ்சம் காலமாச்சு. சரி நம்மளை விட்டுட்டு போயிட்டாலே இவன் கதி என்னாச்சோ போய் பார்ப்போமே அப்படின்னு நான் போறேன். இவன் அப்ப இருக்கான தச்சகன் இந்த பரம கடவுள் அவன் காலில் போய் விடணுமா பெண் கேட்க அப்படின்னு அணுவத்தோடு இருக்கான். சரி இவன் அணுவத்தோடு இருக்கான் இவனை விடு இவன் என்ன செய்யறான் அப்படி போய் பார்த்தா மணலை குட்டி லிங்காதர பூஜை செய்து இறைவா பரமேசா என்னை ஆட்கொள்ள வேண்டும் அப்படி கும்பிட்டு இருக்கான். கண்ணே தாட்சாயணி அப்படி நான் கூப்பிட்டேன். வாங்க சுவாமி எங்க அப்பாவை முறையா பெண் கட்டு சீக்கிரமா கல்யாணம் செய்து போங்க அப்படின்னு சொல்ல ஒரே ஓட்ட ஓடி வந்து என் ரிஷப வாகனத்துல உட்காந்துக்கிட்டான். நான் நேரா கூட்டிட்டு வந்துட்டேன்.
ஆமா நேரா கூட்டிட்டு வந்துட்டேன். ஏன் அப்பா எங்க அப்பா கால்ல போய் விழுந்து கல்யாணம் பண்ணி வந்தா என்ன கெட்டா போடுவேன்? எல்லாரும் பொண்ணு கொடுத்து பெண் கொடுத்த பிறகு கூட ஒருத்தர் காலில் விழலாம். முதல்ல போய் காலில் விழுந்து உன் பொண்ணு கொடுக்க கேட்பானா? எந்த காலத்துல அவ்வளவு ஆணவத்தில் இருக்கான். யாரு அவன்? நீ படிஞ்ச சரி உன்னை இட்டு வந்துட்ட. சரி அது விடு, இத கூட விடு. உனக்கு 2 புள்ள பொறஞ்சே வந்து உங்ககிட்ட பூபதி பூபதி சரி இந்த சந்தோஷம் தான் இல்ல. எதுவும் பூ போட்டு நகை கூட வாங்கி கொடு வக்கு இல்ல. ஆமா அதை கூட பொறுத்துக்கிட்டோம் பொம்பளை. ஆனா 2 புள்ள பொறஞ்சேடா இவருக்கு. அதனால எனக்கு என்ன சொகம். ஐயோ 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 பெரிய பையன் பிறந்தானே. ஆமா யானை முகம் பானை வயிறு சப்ப காலு எங்க கொள்ளு போயிட்டு வச்சு படைக்கிறாங்களோ அங்க போயிடுறான். மூலமா ஏறி ஏரியா உட்காந்து. ஆமா பிள்ளை சப்பானியோ சப்பானியோ உனக்கு விநாயகா அப்படி வீணா போட்டான். அது இன்னொரு சின்ன பையன் தான். அவன் தான் நல்ல புள்ள நினைச்சான். அவன் நல்ல புள்ள நினைச்சான். அவன் என்ன பண்ணான்? அந்த வெள்ளி வேலை ஆயுதம் அந்த வேடச்சி வள்ளியை அவன் தனி மனம் புரிந்து அந்த வனத்திலும் குன்றிலும் அங்கு வாசமாயிருக்க அப்பா என் குடும்பத்துக்கு விஷயத்த வெளியே சொன்ன வெக்க கேடு. நீ உன் லட்சம் தான் இல்ல. ஏன்னா முன்னேறு போற வந்தா பின்னேறு போகும்னு சொல்லுவாங்க. நீ கூட்ட வண்ணாத்தி வச்சுட்டு ரெண்டு கொண்டாடி இருக்கேன். வண்ணாத்தி வச்சுட்டு பாய தானே. ஐயா ஐயா பரமகண்ட கால கூட 2 பொண்டாடி இருக்க ஒரு கூத்தியா கதை சொல்லி அந்த கூத்தியா கதை சொல்லுங்க ஐயா. வேற ஒண்ணு இல்லடா. இவன் எந்த நேரத்திலயும் என்கிட்ட வாக்குவாதம். உமா பார்வதி இவன் இப்படி கண்டா போறான் அப்படின்னு சொல்லிட்டு காலையில இருந்து நான் படி அளக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வண்ணார வீட்டுல எனக்கு தொடர்பு அங்க போயிட்டு புளியா மரம் ஒண்ணு இருக்கும். அதுல அப்படி ஒட்டிக்கிட்டு இருப்பேன். ஆமா அந்த வண்ணா என்ன செய்வான்? துணி முட்டி தூக்கிது நீளம் கலக்கிற சாணம் தூக்கிது. அது இருக்க ஏரியோ ஆறோ குளமோ அங்க போயிட்டு துணி துவைச்சுன்னு வருவான். காலையில போயிட்டு அப்ப போவான். அப்படி காத்து இருப்பேன். ஆமா அப்படி பார்க்கும்போது ஒரு நாள் தினம் அவன் துணி முட்டி தூக்கிட்டு போயிட்டான். அவன் போயிட்டானேன்னு நான் உள்ள போயிட்டான். ஆமா போயிட்டு என்னடி என் சௌகரியம் அப்படி பேசின்னு இருக்கேன். அப்பதான் மேட்ரு இல்ல. அப்படி பேசும்போது தம்பி இவன் போனா பாரு எங்க ஆத்துக்கு. அங்க போயிட்டு இந்த துணிமுட்டிய தமாண்டு போட்டான். போட்டுட்டோம் ஆண்டா அப்படின்னா என்ன கேட்டா இந்த நீளங்கலங்கிற சாலை வச்சுட்டு போயிட்டான். அவன் போயிட்டானே உள்ள போயிட்டான். இவகிட்ட போய் பேசுங்க. அந்த சாலை எடுத்து போக மீண்டும் வர்றான். அப்பலாம் எதுவும் நடக்கலையா? பேச்சுதான். அவன் வரத நான் பாக்கல. இவன் பாத்துட்டான். ஐயோ பரம கடவுளே என் கூட்டுக்காரன் வந்துட்டான். என்ன காரணம் தெரியல எங்களை பதிக்க அப்படி சொன்ன பாரு. ஒரே ரூம் சுத்தி மட்டும் பார்த்தா ஒரு வாசப்படி வேற எந்தவும் கிடையாது. அந்த நீளம் கலக்கிற சாணி தான் இருந்தது. அத தூக்கி என் தலைமையில கவுத்துன்னு கம்முன்னு உட்காந்து அப்படி உட்காந்துட்டு பாரு. அவன் வந்ததும் இவன் போய் குழையிறாயா ஏங்க மாமா இவன் அவனை மாமான்னு போது அப்படி கண்டு பேருது. நம்ம வீட்டுக்குள்ள இந்த குழையில பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நான் கம்முன்னு உட்காந்துக்கிறேன். மாமா நீ ஏன் போன? இந்த தலைவர் நாட்டெல்லாம் எக்கச்சக்கமா பேசுறாங்க. அந்த துணி தோய்ச்சி வரியா இல்லையா? எப்பயுமே கல்லாமடியா யாரு வச்சுக்கிறாளோ அந்த மாதிரி சொந்த அப்படியாட்டா அப்படிதான் குழையில உனக்கு எப்படியா தெரியும்? ஏன்னா சின்ன மாமியாட கொஞ்சம் நடமாட்டான். இவன் போய் குழையிறான். அவன் சொன்னான் அடி போய் பாத்துக்காரு நான் துணி முட்டி தூங்க தவிர இந்த நீளம் கலக்கிற சாலை விட்டுட்டு போயிட்டேன் நீ அப்படின்னு சொன்னா பாரு. எனக்கு சாலுக்குள்ள நான் இருக்குன்னு சும்மா கைசல் கைத்தில கலக்குறியா குடுங்குது பயம் என்ன செய்வேன்னு சொல்லிட்டு நீளம் கலக்கிற சாலம் சொன்ன பாரு. இந்த சாலை வந்து தூக்கணும். ஒரே ஓட்டம் நான் பிடிச்சேன். பரம கடவுளே என் வீட்டுக்கா வந்துட்ட அப்படி எடுத்தான் வாழைத்தண்டு ஓடியாந்து அந்த வாழைத்தண்டால கிருக்கணும் போக கிளம்புது. அப்படி வாழைத்தண்டால அடிபட்டு ஓடி வந்தா அது என்ன காரணம்?
இந்த மாதிரி வாக்குவாதம் வாங்கி என் இடபாகத்தை விட்டு வண்ணார வீட்டுல இவ உண்ணாமலையா போனான். நான் அண்ணாமலையார அங்கு போனேன். இவரு பூஜா கதை அம்மா ருச்சியா வந்து கேக்குற போனாரா அங்க போனாரா ஏண்டா இதெல்லாம் விடு ஒரு பொண்ணுக்கு என்னடா சுகம் இன்ப சுகம் ஒரு முக்கியமான சுகமே. ஆமா அத கூட எனக்கு சுத்தமா இல்லடா. ஐயா ஆமாண்டா இவரு ஓ இன்னைக்கு வராரு ஆம்பியா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நல்லா சாப்பாடு போட்டு இருப்பேன் இருக்கலாம்னு நினைப்பேன். நான் ஆசையா இருப்பேன். ஆனா அவர் வர்றது ஒரு கஞ்சா ஒரு கப்பு அடிக்கிறது எப்படி அடிப்பீங்க சொல்லி நானும் இன்னைக்கு இவ்வளவு ஒரு கை பார்க்கணும் அப்படியே ஆர்வத்தோட தான் வருவது. நான் என்ன செய்வேன், ஒரு கொழா பக்கு ஒரு கொழா போட்டா இன்னைக்கு ஒரு கை இவ்வளவு பார்க்கலாம். அப்படி ஒரு இழுப்பது அப்படி இழுத்ததும் அடுத்த நிமிஷமே இது கொஞ்சம் போதலாம் இன்னொரு கொழா இழுத்துட்டோம்னா அந்த கஞ்சாவை அடிச்சுட்டா இவ்வளவு இன்னைக்கு அமகலம் பண்ணிடலாம். அப்படி ரெண்டாவது கொழா போடுவேன். அது மீண்டும் என்ன செய்வேன், அது இல்ல பத்தல கொஞ்சம் ஒண்ணு உரைக்கல இது உடனே ஒண்ணு போட்டேன்னு தெரியும். மூணாவது கொழா ஈர்த்த ஒண்ணு இழுத்து முடித்துக்குள்ள மட்டையா போடுவேன். போயிடுச்சு நான் மட்டையா போடுறோம் பார்த்தா பொழுது விழிச்சிடும். நான் என்ன செய்ய அத மாதிரி எந்த சுகமும் இல்ல உங்ககிட்ட ஆச்சா இல்லையா ஒட்டினா சொல்றேன். சரி பம்பு சண்டை வேண்டாம். பம்பு சண்டை தான் நினைச்சு நான் சொல்றேன். பாக்குறவங்க கேவலமா பேசுறான். ஏண்டி என் மேல ஒழுங்கா இருந்தா இல்ல பாக்குறவங்களும் நான் ஒழுங்கா தான் இருப்பேன். நான் ஒழுங்கா இருக்கிறேன். நீதான் வாதம் பண்ற. ஆமா அதுக்கே வேலைதான் எனக்கு. நான் வாய் அடிப்பாரு அப்படியே எல்லாரும் கேளு. ஆமா யாருக்கும் அப்படி வாயே கிடையாது. எனக்கு வாய் கிடையாது.